இந்த நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரிப்பு இன்னைக்கு வந்து எல்லாமே நாங்கள் நிச்சயப்படியே சந்தோஷமான மாற்றங்கள் சாப்பிடுவேன். எடுங்க வீடியோ இதில் வந்து ரைஸை போட்டுட்டு இதில் கறி பொரியல் அந்த மேலாம் வச்சுட்டு சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட்டிங் போட்டால் ரெடியாக இருந்துச்சுலாம். ஸோ நான் மட்டும் இல்லை, நான் அப்புறம் வந்து அனு தம்பிக்குட்டியன் சுவாசம் எல்லாம் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஷாப்பிங் பண்ண போகிறோம். உண்மைக்குமே ஒரு முக்கியமான திங்ஸ் எல்லாம் வேண்டணும். அதாவது நானும் வேண்டணும். சரி வந்து காலையில் ஒரு சடனியான ஷாப்பிங்னு தான் சொல்லலாம். இப்படியே கலைச்சு கொண்டு போயிருக்கேன். சரி அப்போ இன்றைக்கு சாயந்தரத்தை பார்த்தீங்களா, அதை வந்து தம்பிக்குட்டியை நீங்கள் கூட்டிக் கொண்டு போகிறனால தான் இந்த அது தேவை பாடினா கண்டிப்பாக சொல்லிட்டு அப்போ முக்கியமான திங்ஸ் எல்லாம் வேண்ட போகிறோம். அப்போ அதைத்தான் இந்த இடமும் காணொலியாக பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கோ யாரெல்லாம் பிறந்தாலும் இது கொண்டுக்குள்ளோம். அவங்களுக்கு இனிய பிறந்ததில் நான் வாழ்த்துக்கள் எப்போதுமே சுகங்கள் ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த இடம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இப்போ வந்து காலையில் நேரம் 9 மணி. அப்போ நாங்கள் இந்த மறியலை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு வந்து எல்லாமே நாங்கள் மிச்சபடியே சந்தோஷமான நிமிஷம் சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்களோட வேலைங் அண்ட் ஷாப்பிங்கில் தான் வந்து நாங்கள் காணொலியாக பார்க்க போகிறோம். சரி வேண்டும் தம்பி குட்டிக்கு வாசல்ல வைக்கிற ரெண்டு இதுக்கு மேல நாய்க்கு என்ன அப்படிங்க 2 நாய்க்கு பாத்தியோ யானைய பேர் பார்த்தா தானே தெரியும். ரெண்டு யானை பிள்ளைக்கு எது வேண்டி தர்றது? நாய்க்குட்டியோ யானை குட்டியோ மான் குட்டியோ? 2 யானை 2 யானை வேண்டி தர்றது. என்ன வேண்டுவாம்? நீ வெளியில பேர் போன புறம் பார்க்கலாம். என்ன ஒன்று காட்டுறேன் பேர் ரொம்ப அவங்க காட்ட போறேன். எழுப்பி பேர் அவங்க கோயில பேர் எழுப்பி பேர் போன விட்டுட்டாங்க பேர பெரிய பஸ் அடு. நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். வந்து கிளாஸ் ஐட்டம் பார்க்கலாம். அதில் வந்து டீ கிளாஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் சோடா கிளாஸ் ஐட்டம், இந்த மேங்கோகள் ஒன்று பார்ப்போம். நல்ல ஒரு பெரிய கடை யாழ்ப்பாணத்தில் வட்டியாக பார்க்குறேன். டீ குடிக்க கிளாஸ் வேணுமா? 6 இப்படி வேணாம். இப்படி என்ன 1400 எப்படி கிளாஸ் வரும்? ஓ வேண்டாமா? சரி அதை வையும் வேண்டாமா? வேற எப்படி கிளாஸ் அதை பார்க்குறீங்க? இப்படி இந்த கடை நீங்க இந்த இப்படி ஒன்று இருக்கும். கப் அண்ட் சோஸ் இருப்பேன். இதெல்லாம் டீ குடிக்கிற கிளாஸ் மாவு சேர்த்து வைப்பீங்க. ஒவ்வொன்றா வச்சு வேண்டி இருக்கு. அடிச்சுட்டு தான் பார்ப்போம். 2450 அடிச்சிருக்கு. போடுவேன். இது சோடா குடிக்க கிளாஸ்
கரண்டி இருக்கு பெருசா இருக்கு இது ஓகே அடிச்சவில்லையோ இல்லை கொஞ்சம் கழிச்சு போடலாம் சோடா சோடா குடிக்கிற மாதிரி ஒன்று எடுக்கட்டும் இப்படி கிளாஸ் அவங்க எடுக்கிறீங்க சாப்பாடு வைக்கணும் சோடா பார்ப்போம் 6 பீஸ் 6 பீஸ் நல்லா இருக்கு சோடா குடிங்க அதில் அடிச்சிருக்கு 2400 ஆனால் இதெல்லாம் ஒரு 1100 அடிச்சிருக்கதா என்ன பேனியாவது இந்த சரியான விலை என்ன 1100 இல்லை அது கோஸ்ட் கிடையாது 2450 அப்போ 2450 ரூபா வரும் அதோட குறைவா ரைட் 2450 6 பேருக்கு இதில் கொடுக்கலாம் உடைக்காம இவன்கிட்ட கொடுக்காம இருக்கும் அவள் உடைக்க போனாங்க திருச்சந்திலேயே சரி வையும் ஓகே இரும்பு இப்போ 2 பொருள் ஓகே எடுத்துட்டேன் எடுத்தாச்சு என்ன இருக்கு கொஞ்சம் பெருசாக தான் தரேன் இப்படி அதான் சரியா இருக்கும் இதில் 8 பேருக்குன்னா எனக்கு கறி வைக்கலாம் 6 பேருக்குன்னா வைக்கலாம் அதான் நான் இப்போ காட்டி கொண்டிருக்கேன் ஜூஸ் கிளாஸ் பார்த்தாச்சு முடியும் இருமாவும் எதுக்கு சரி மூடிக்கு புறம் காசு நாங்கள் மற்ற பொரியலுக்கு வச்சிருக்கேன் மற்றது உனக்கு இது இருக்கா உடல் சார் இருக்க அது இருக்கேன் அகப்பகா மற்ற கண்ணா எல்லாம் அந்த முன்னுக்கும் தோசை தட்டுறது இல்லை நான் இது எடுப்பேன் எனக்கு பெருசு தான் எடுப்பேன் என் எடுக்கிறது வந்து பெருசாக எடுப்பேன் எந்த ஐட்டம் அதை எடுக்கட்டாங்க நான் குறைச்சி போடுறோம் இது நாங்கள் மூலம் நீங்கள் வந்து சொல்லிங்க என்ன கடை தான் அடுத்த என்ன ஐட்டம் ஆகப்பே ஐட்டம் கரண்ட் குட்டி எது கரண்ட் ஐட்டம் மற்றது ஸ்பூன் ஷேடு நாங்கள் ஒரு துண்டு கறியும் இருப்போம் அது ஓ அது மரத்து கொண்டு போயிடும் குட்டியாகும் பின்னர் ஐட்டம் பின்னர் நல்லதான் பின்னரையோ அந்த பின்னர் கண்ணாடி கண்ணாடியா இது என்ன விலை வரும் 1650 மட்டை இருக்கு கொஞ்சம் ஓடும் 1550 பிளாஸ்டிக் இல்லை இது இதாகும் இதான் இதில் என்ன விலை கடைசியில் குறைச்சி போடுங்க யாருக்கு வாங்க உனக்கு
இது இதை பாருங்க. அது குறைச்சி போடுங்க 150 படி வாங்க அது 2 இருக்கும் 2 சைஸ் வேற என்ன இருக்கு? நம்பர் என்னண்டு நீ கேட்ட ஐட்டம் விலையை பாருங்க. என்ன விலை? ரெண்டியான் பட்ஜெட். இப்போ நாங்கள் கூட ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ரெண்டு ஷாப்பிங் வந்து நாங்கள் அப்போ இது வந்து எல்லாமே எனக்கும் இது பண்ணேன் எல்லாம் பிடிக்காம நல்லா வளர்ப்பு வளர்ப்பு பண்ணி சமைக்கக்கூடிய கால்மதி ஐட்டம் பார்த்து வாங்க. இது என்ன இது? இது என்ன சொன்ன ஐட்டம்? இது வடிகளெல்லாம் கழுவி கழுவி விடலான்னு ஒன்றோட பார்ப்போம். ஒன்றோட பார்ப்போம். நீங்கள் உங்களை கையால் வா எல்லா கையால் எனக்கு வேண்டிய கலரோட வேண்ட பிடிக்கும் என்ன இதுக்கு வந்து கொஞ்சம் அபிராமம் தான் சரி. இந்த ஆள் வந்துட்டு இந்த இதில் அது கீழே இருக்கு தாரலாம். இருக்கா என்ன விலையான சட்டி? இதில் என்ன அதெல்லாம் கீழே இருக்கு பார்க்கலாம். என்ன விலையம்மா இது? கீழே தான் பார்க்கணும். கீழே சரி விலையா சொல்லுங்க பாப்பா. சில பேர் 3500 ரூபா 4000 ரூபா. இது என்ன விலை அது 425 ரூபா. வச்சு போடுங்க. கீழே இருக்கு தரலாம். வேற என்ன கால்மதி எங்கே இருக்கு? அந்த இருக்கு அடங்கி இருக்கு பாருங்க. அதை நீங்கள் துடைச்சும் பார்க்கலாம். என்னண்டா பார்த்தா அப்படியே வண்டி வருது. லாம்பு வாங்கணும் இருக்கலாம். கால்மீதியிலே இருக்கிறதா இருக்கு. உங்களுக்கு இப்படி தான் இல்லை பாப்பா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பாதிக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள கால்மதி அதில் அடிக்கிற பாருங்க. வெள்ளை கலர் இல்லையா? இல்லை இதில் வெளியே அடிக்கல. அங்கே இருக்கு 1110 கீழே போட போகிறதாங்க. அப்படியா இதுல என்ன விலை வரும்? கீழே இருக்கு வாங்க பார்க்கலாம். அது டேமேஜ் ஆகும். குவாலியில் டிவன் பாக்ஸ் தானே இருக்கு. கீழே கால்மீதி இல்லை. இதில் இருக்கிறது கால்மீதி இது என்ன இது? அது இது கத்தி கரண்டியில் வைக்கிற கேட்கல. நல்ல கத்தி ஒன்று உனக்கு இதுதான் அது வெங்காயங்க வெட்டக்கூடிய நல்ல கத்தி கத்தி காட்டுங்க. இப்போ நான் கொஞ்சம் இந்த கடையில் ஐட்டம் வேணும். நான் 5000 ரூபா வேண்டிச்சு. எல்லாம் பெரிய பெரிய பொருட்கள் தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மைக்குமே எல்லாமே தேவையான பொருள் மற்றது வந்து எல்லாமே பொலிவாகவும் வேண்டி கொடுத்துருக்காங்க. வேண்டி கொடுத்துருக்க நான் வந்தான் காசு கூடவே வந்திருக்கமே நான் பார்த்து பார்த்தேன். அது முன்னுக்கு தான் காசு பார்ப்போம். தாங்க
இப்படியே கீழே அது முன்னுக்கு குத்தனகு ஓ எனக்கு இது என்ன இல்லை ஓ எல்லாரும் வைக்கிறது எழுதிக்கே வைக்கலாம் ரெண்டு தான் இருங்க எடுங்க சாப்பிட்டு பண்ணுங்க அதுக்கு எனக்கு தேவையில்லை இங்கே வழியாக இருக்கு எல்லா பூவும் வழியாக பார்த்துக்கோங்க இது என்ன இல்லை தங்கச்சி நாவல் வரும் நாவல் இல்லை இப்படி ஒரு கலர் கலந்து எல்லாம் ஒன்று தானே இது என்ன இல்லை எல்லாம் 150 நீங்கள் எதை எடுத்தாலும் 150 என்னது வள்ளி இருக்கும் வாங்க இப்படி பார்த்தா எல்லாம் படியாக தான் இருக்கும் வரமாக தான் கிடையாது வருங்க வருங்க இது என்னது அதுவும் படியாக தான் கிடக்கு அப்படின்றீங்க உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அது வளர்ந்த கண்டப்பா பொறுமையாக இருக்கிறேன் அப்போ அந்த மற்ற பூ எடுக்கலாம் பேச அந்த செவ்வரத்தி எடுத்துலாம் வெள்ளை செவ்வரத்தி நம்பிட்டார அந்த கண்டு எடுக்கணும் ஏதாவது அதுக்கு அப்போ எடுத்துட்டு என்ன எதற்கு போடுங்க காக்கா குளிச்சுட்டு துடைக்குது தண்ணி உதாரு தானே நீர் காத்து காக்கா குளிச்சுட்டு துடைக்குது
சரி பாய் பாய் சொல்லிக்கலாம் பாய் சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த கிச்சன் திங்ஸ் வந்து நான் கொஞ்சம் வேண்டி இருக்கிறேன். உண்மைக்குமே வந்து நான் கிச்சன் திங்ஸ் வேண்டுன்னு சற்றும் எதிர்பார்த்து போகலை. வேறு கொஞ்சம் பொருட்கள் வேணும்னு தான் போனது. அனு வந்து அந்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் ஒரு ஷாப்பிங் பண்ணி கொண்டு கேட்க என்ன சொல்கிற பெண்களா எங்களுக்கும் பிடிக்கும் தானே. அப்படியே பார்த்து என்ன சொல்கிற இதை பார்த்தாலும் அப்படியே வேண்டும் மாதிரியாமல் இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து அடித்த ப்ரைஸ் 1490. ஆனால் வந்து 1300 போட்டவன். இதில் வந்து செட் ஆகாமல் இருக்குது. தற்சமயம் வந்து நான் இதை உண்டு வேண்டி இருக்கேன். சரியோ இப்படி பொருட்கள் வேண்டியில் நெச்சு கொண்டு போய் நான் 5000 ரூபா கிட்ட வேண்டியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் வந்து உண்டு 120 ரூபாவான் பர்ச்சேஸ்க்கு. நான் என்ன வேண்டியிருக்கேன் 3 பாருங்கோ சில்வர் ஐட்டத்தில் 3 வேண்டியிருக்கேன். அது வந்து இங்கே என்னோட கூடவே மாபிள் கோப்பை ஐட்டம் தான் இருக்குது. அப்போ இதுவும் வந்து ரப்பர் அண்டு இல்லை தானே, பிளாஸ்டிக் தான். இப்போ வந்து 150 ரூபா ஏதோ உண்டு. சரி என்ன இப்போ 2 டிசைன் வந்து என்னடா 5 கோப்பை இதில் வேண்டி 5. இது வந்து பாஸ்கெட், என்னது ஸ்டெல்லர் க்ரீன் பாஸ்கெட். இது வந்து சுவாஸ் தான் பண்ணது. அரிசியல் கழுவிடிக்க மரக்கறியல் கழுவி போட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு இது சுவாச செலெக்ஷன். அடுத்தது வந்து என்னுடைய விருப்பத்துக்கு அமையவே ஃபஸ்ட்டு இதுதான். இந்தா பார்த்தீங்களா இன்னும் வீடியோவே இதில் வந்து ரைஸை போட்டுட்டு இதில் கறி பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சாப்பிடுவோம். இது வந்து நிறைய நாள் ஆசை. அப்போ இதில் வந்து உண்டு தான் வேண்டியிருக்கேன். ஆனாலும் இனிமேல் வந்து இதில் வந்து நிறைய வேண்டணும். இதே சைஸில் வந்து இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில், மற்றது வந்து இது வட்டமாக இருக்குது. வேறு சைஸில் எல்லாம் வேண்டணும். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் மோகம் தெரியுதுதான் கீரை பார்த்தீங்களா. ஓகே வேறு நாங்கள் 2 தும்பு தடியும் வேணாங்களே உள்ளே வச்சிருக்கோம். ஓகே அப்போ இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் என்ன பொருட்கள். அப்போ உண்மைக்குமே நல்ல ஒரு மலிவான கடை என்று தான் சொல்லுவோம். போய் வேண்டினது அனுபவம் வந்து நல்ல உபயோகமான பொருட்கள் தான் வேண்டினாங்கள். அப்போ இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைகள் நாங்கள் சார் பாய்.